இன்றைக்கு எஸ்ஐஆர் தேவையில்லை, வழக்கமான நடைமுறைகள் தேவை. புதிய வாக்காளர் இணைப்பது, இறந்த வாக்காளர் அல்லது ஊர் மாறி இருக்கிற வாக்களை மாற்றுவது என்று செயல்பட்டால் போதும். இன்னொன்றும் சொல்கிறேன், இந்திய தேர்தல் ஆணையம் ஓரவஞ்சனை காட்டுகிறது. இன்றைக்கு காலையிலே செய்தியை பார்த்திருப்பீர்கள். அசாம் மாநிலத்திற்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டிற்கு நீதியா? 12 நாள் ஒரு நீதியா? அசாம் மாநிலத்திற்கு இந்த எஸ்ஐஆர் கிடையாது. வெறும் சேர்த்தல் நீக்கல் போதும் என்று அந்த மாநிலம் சொல்லுகிறது, அந்த அரசு சொல்கிறது, அதை ஏற்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சொல்கிறது, பல மாநிலங்கள் சொல்கிறது, பீகார் சொல்கிறது, அல்லது மேற்கு வங்கம் சொல்கிறது, அவரை ஏற்கவில்லை. என்ன காரணம்? நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம், அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிறார். ஆளுங்கட்சி முதல்வர் சொன்னால் தேர்தல் ஆணையம் அதை ஒப்புக்கொண்டு அங்கே எஸ்ஐஆர் தேவையில்லை. நாங்கள் இது சரியான பாதை அல்ல. கடந்த காலங்களிலும் இது போன்ற சேர்த்தல், கூட்டல், கழித்தல் நடக்கட்டும், உண்மையாக நடக்கட்டும், நேர்மையாக நடக்கட்டும். தவறானவர்கள் இணைக்கிறதை தடுப்போம் என்று சொல்கிறோம். இதைதான் வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம். ஆகவே மத்திய அரசும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்துகிற அந்த கூட்டணி வேலை நல்லதல்ல, நல்ல பண்பல்ல. பீகாரை போல ஒரு தேர்தல் ஆணையம் நடத்திய கொடுமை உலகத்தில் எங்கும் நடந்திருக்காது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு புதிதாக ஒரு திட்டம், உலக வங்கியிடம் 14,000 கோடி வாங்கி அந்த 14,000 கோடியை 1.5 கோடி மக்களுக்கு 10,000 வீதம் கொடுத்த லஞ்சம். இது ஒரு புதிய வரலாறு. மக்கள் வாக்களித்து ஜெயிக்கவில்லை, பணம் கொடுத்து வெற்றியை வாங்கிவிட்டார்கள். ஒன்று, எஸ்ஐஆர் மூலம் மக்களை நீக்குகிறார்கள். மைனாரிட்டி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், காங்கிரஸ், எங்களுடைய கூட்டணி கட்சியில் வாக்களிக்கூடிய நீக்குகிறார்கள். இப்படித்தான் அந்த ஆட்சி அங்கே வந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஜனநாயகமே இல்லை, தேர்தல் ஆணையம் முறையாக நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக சொல்கிறோம். அதைத்தான் தமிழ்நாடு அரசும் எங்கள் கூட்டணியும் சொல்கிறது. தமிழ்நாட்டில் சார், நாங்க சொல்ற கருத்தா தானே. பீகார் தேர்தலில் எஸ்ஐஆர் மூலமா தவறானவர்களை உள்ளே இணைத்தும் நேர்மையான உண்மையான வாக்காளர்களை வெளியேற்றியும் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். 1. 2, தேர்தல் நேரத்தில் சில கட்சிகள் சில வாக்காளர் பணம் கொடுக்கிற வழக்கம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அரசாங்கமே பணம் கொடுத்து ஒவ்வொரு வாக்காளருக்கும் 10,000 என்று பணம் கொடுக்கிற வழக்கம் இப்பொழுது புதிய நடைமுறையை பிஜேபி அரசாங்கம் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பீகார் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள பிஜேபி தலைவர்கள் அது ஒரு முன் உதாரணம். அதே போல் தமிழகத்திலும் பிஜேபி கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் 2026 கருத்து எடுத்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் பிஜேபி அதனுடைய தாக்கங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். எங்கள் கூட்டணி அவர்களை அவ்வளவு எளிதாக வென்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். முதலில் மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். 2வது, அரசாங்கம் எங்களுடைய கூட்டணி அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இது சரியான பண்பு அல்ல, இது தேவையில்லை என்று சொன்ன பிறகு எங்களுக்கு ஒரு நீதியையும் அவர்களுக்கு ஒரு நீதியையும் நடத்துகிற ஒரு நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். பிஜேபி அரசாங்கம் சொல்வதை கேட்போம், திமுக அரசாங்கம் சொல்வதை கேட்க மாட்டோம், கம்யூனிஸ்ட் அரசாங்கம் சொல்வதை கேட்க மாட்டோம், காங்கிரஸ் மாநில அரசு சொல்வதை கேட்க மாட்டோம் என்பது என்ன நியாயம் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.